எனக்கு ஒரு வருத்தமான சமாச்சாரம் என்ன, ஏடிஎம்கேல இந்த மாதிரி ஒரு பேட்டரி ஆஃப் பிரில்லியன்ட் லாயர்ஸ் இல்லையேங்கிறது தான். இது எதுக்காக சொல்றேன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மேல அந்த குற்றங்கள் சொத்து குப்பி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, அதுல அடிப்படையாக ஒண்ணுமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு ஃபைனான்ஸ் தெரிஞ்ச லாயர் அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா, அதை நிச்சயமாக சரி செய்திருக்க முடியும். அந்த கேஸ் அடிபட்டு போயிருக்கும். இதை நான் ஏடிஎம்கே தலைமைக்கே நான் அதை சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கின்ற இதுல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் போல இருக்கு. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, உங்க லாயர்ஸுக்கு ஃபைனான்ஸ் பேக்ரவுண்டே இல்லாத ஆட்கள் இதை போய் ஹேண்டில் பண்ணினதுனால தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, அன்னைக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வர அன்னைக்கு நான் வந்த பிறகு நான் ஏர்போர்ட்ல இருக்கேன், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருக்கேன். அந்த பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த லாயர்ஸ். ஒரே இன்னும் இந்த ராமாயணத்துல வர அந்த வானர சைன்யம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் குதிச்சுன்னு ஓடி வந்தாங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு வெறுப்பு வந்தது. என்னடா அது இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட், அதாவது நான் ஜெயிச்ச பிறகு மறுபடியும் ஜெயிச்ச பிறகு இது நிறைய ஃபிளாஸ் இருக்கேன், இதெல்லாம் நாம கவனிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு நான் ஏடிஎம்கே தலைமையிட்ட நான் சொன்னேன், என்ன இப்படி பண்றேன், உங்களுடைய பிஹேவியர் அந்த லாயர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கேன்ட்டு. சரி, லீவ் தட் அசைட். அது ஒரு வருத்தமான சமாச்சாரம். ஆனால் எல்லாத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு மிக சிறப்பாக இந்த மேட்டர்ஸ் எடுத்துன்னு போய் ஆர்கியூ பண்றதுல டிஎம்கேக்கு நிகர் டிஎம்கே தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்க பிரில்லியன்ட் டீம் ஆஃப் லாயர்ஸ் அவங்க வச்சுட்டு இருக்காங்க.